வாழ்க்கை அதான் பிசிக்கலா நம்ம நிறைய பேர் ஆல் ரைட் நம்ம கரெக்டா இருக்கிறோம், ஃபிட்டா இருக்கிறோம், நம்ம நடக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் நிறைய பேரை என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வெளி தோற்றத்துக்கு அவங்க நல்லா இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கை முடமா கிடக்குது. ஒரு முடவன் எப்படி இருப்பானோ, ஒரு கால் முடியாதவங்க எப்படி இருப்பானோ, அவர்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்றது போல, அவர்கள் நினைச்சதை செய்ய முடியாதது போல, அந்த முடம் அவங்களை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா கட்டி போட்டு வச்சிருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் வெளியில நம்ம விடுதலையா இருக்கிறது மற்றும் அவசியம் அல்ல. எங்க விடுதலையா இருக்கணும்னா உள்ளுக்குள்ள நம்ம விடுதலையா இருக்கணும், நம்முடைய இருதயத்துல நம்ம விடுதலையா இருக்கணும், நம்முடைய சிந்தையில நம்மள விடுதலையா இருக்கணும். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் பாக்கியவான். பொதுவா வெளி தோற்றத்துல ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா உடனே நம்ம சரி பண்ணிடுவோம், உடனே நம்ம ரெடி பண்றதுக்காக துடிப்போம். ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல நம்ம நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஆனா உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். நீங்க வெளியில எல்லாம் கரெக்டா இருந்தும் உள்ளுக்குள்ள நீங்க முடமாக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே அசைவாடுகிற ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற முடங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் சப்பானித்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். உங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் எடுத்து போட போகிறார். அந்த சோர்வுகளை ஆண்டவர் எடுத்து போட போகிறார். அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு முழுவதுமாய் மாற போகிறது. அல்லேலூயா. நீங்க வாஞ்சியா இருக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, உள்ளான மனுஷன் முடமாக்கப்படக்கூடாது.